எங்கள் அம்மா வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்வா செய்ய போகிறாங்கங்க. கிர்னி பழமும் வாழைப்பழமும் வச்சு அல்வா தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்காங்க, ஒரு 4 பீஸ் வந்து கிர்னி பழம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம்ப்பா. நல்லா நைஸாக அல்வா செய்யறதுக்கு இந்தமாரி வந்து நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன்ப்பா. இந்தமாரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் வந்து நெய் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றினாங்கப்பா. அதுக்கு வந்து திராட்சை முந்திரி வந்து இப்போ உடச்சி போட்டுக்கிறாங்கப்பா. பேஸ்ட்டு நம்ம வாழைப்பழமும் அண்டு வெள்ளரி பழம் இல்லைங்களா, கிர்னி பழம், அது ஒரு 3 பீஸ் மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து அதை நம்ம சேர்த்துக்க இப்போது நம்ம நெய்லையும் மிக்ஸ் பண்ணிக்கணும்ப்பா. இதில் நல்லா வந்து கிண்டணுமா, கிளறணும்ப்பா. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன் மாவுப்பா தண்ணியில் போட்டு நம்ம கரன்னு கரைச்சிக்கணும்ப்பா. பார்த்தீங்களா, நம்ம நல்லா கரன்னு கரைச்சி எடுத்துக்கிட்டோம்ப்பா. நல்லா நம்ம தீஞ்சு போவோமானா கிளறினு இவங்களையும் விட்டுறக்கூடாது இல்லை, அதனால் இவங்களும் நம்ம கிளறணும். நம்ம இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற கார்ன் மாவை ஊற்றிக்கிறோம்ப்பா. இப்போ தாங்க மெயின் பிக்சரு. இப்போ நம்ம வந்து அடி பிடிக்காமல் கலரினே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம்ப்பா. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கோம்ப்பா. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. இதில் வந்து 5 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். கம்மியாக செஞ்சதெல்லாம் நாங்கள் 5 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க, சரிங்களா. இதில் இந்த மாதிரி ஸ்பூனில் தான் 5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் சர்க்கரை. பாருங்கள், நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தட்டில் நம்ம நெய் ஃபுல்லாக தடவி அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்க போகிறோம். நெய் 1 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கு முந்திரி திராட்சை இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டோங்க. ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஆறட்டோம்ப்பா, கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா செஞ்ச வாழைப்பழ அல்வா பாருங்கள். வாழைப்பழமே வாழை வச்சா நைஸாக இறங்குது. திருநெல்வேலி அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்கு நல்லாவே இருக்குது.